சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? மறைவாக இருக்கிறார். அவருடைய மறைவில் தான் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அவருடைய மறைவில்லைன்னா நாம் என்ன பண்ண முடியாது? இந்த பூமியில் வாழ முடியாது. சத்துரு என்ன பண்ணிருப்போம்? நம்மளை அப்படியே ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கங்களை தந்து நம்மளை எப்படியாவது அவன் பக்கமாக இழுக்கும்படியாக செய்திருப்பான். ஆண்டோடைய மறைவில் நம்ம இருக்குன்னா எந்த ஒரு சத்துரு வல்லமையும் நம்மை தொட முடிவதில்லை. அப்போ ஆண்டவருடைய கூடாரம் ஒரு மறைவாக இருக்கிறது. அவருடைய கூடாரம் என்று சொல்லும்போது அவருடைய வீடு நமக்கு மறைவாக இருக்குது. நமக்கு தீங்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தமிழ் கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். கண்மலை மேல் உயர்த்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய ஆண்டவர் தீங்கு வரும்போதெல்லாம் கூடாரத்தில் மறைக்கிறார். கூடாரம் என்று சொல்லும்போது அவருடைய வீட்டில் நம்மை வைத்து நம்மை ஐக்கியப்படுத்தி, அநேகரோடு ஐக்கியப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார். அப்போ நம்மளுக்கு இந்த நாளில் கூட ஐக்கியம் மிகவும் அவசியமானதாக இருக்குது. தேவ சமூகத்து வரும்போது நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம், தேவ ஊழியரோடு ஐக்கியப்படுகிறோம், தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படுகிறோம். இப்படிப்பட்டதான் ஐக்கியம் நம்மை பாதுகாக்கிறது. அடுத்தபடியாக அவர் சமூகத்தின் மறைவு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் சமூகத்திலே நம்மை மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். அப்போ அவருடைய சமூகம் நமக்குள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நாம் தேவையில்லாமல் பதற மாட்டோம், கலங்க மாட்டோம். அவருடைய சமூகம் நமக்கு என்ன செய்யும்? நம்மை ஸ்திரப்படுத்தும், நமக்கு தைரியத்தை தரும். நாம் அவரோடு சேர்ந்து நடக்கத்தக்கதான உதவிகளை செய்யும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற காரியத்தில் அவருடைய ஆலோசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த நாட்கள் கூட நம்ம அவர் சமூகத்தில் மறைந்து கொள்ள வேண்டும். அவர் பிரசன்னத்தை விரும்ப வேண்டும். அப்படியெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை பாதுகாப்பார். அடுத்தபடியாக அவர் வாக்குத்தத்தம் நமக்கு மறைவிடமாக இருக்கிறது. அதுதான் நாம் கூட 91 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வல்லருடைய நிழலில் தங்குவான். அப்போ ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் துதிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்கள் மீது நாம் உரிமை பாராட்ட வேண்டும். இப்படியெல்லாம் செய்யும்போது ஆண்டு என்ன பண்ணுவார்? நம்மை பலப்படுத்துவார். நம்ம அந்த வாக்குத்தத்தத்தில் மேல் நாம் நிற்பதால் நமக்கு பலன் தந்து சத்துருவலை மேற்கொள்ளத்தக்கதாக வாக்குத்தத்தங்கள் மூலம் தேவனிடம் பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். இதனால் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? தேவனுடைய மறைவிடத்தில் இருக்கிறோமா? தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறோமா? தேவன் நம்மை நடத்துகிற பாதையில் நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரா? அவர் நல்ல ஒரு மறைவிடமாக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரோடு சேர்ந்து நடக்க நாம் ஒவ்வொரு நாளும் விரும்ப வேண்டும். அதனால் இந்த நாளில் கூட நாம் கூட அந்த சங்கீதக்காரனை போல், ஆண்டவரே நீர் என் மறைவிடமாக இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு சொல்லுவோம். தேவனுடைய பெரிதான மறைவிடத்தில் நாம் பாதுகாக்கப்பட அந்த வார்த்தை மூலமாக தேவன் கிரியை செய்து நம்மை பாதுகாப்பார். நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்வார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய மறைவிடத்திலே எங்களை காத்துக்கொள்ளுங்க. உமது கூடாரத்தில் மறைவிலே காத்துக்கொள்ளுங்க. உமது சமூகத்தின் மறைவிலே காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் மறைவிலே காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.